தமிழக முதல்வரின் வெளிநாட்டு பயணம் ஒரு அறிவு சார்ந்ததா? தமிழகத்திற்கு ஏதாவது நன்மை விளைவிக்குமா அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்வி கேட்டு இருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை பலவாறாக பலரும் எழுதி வருகிறார்கள், பேசியும் வருகிறார்கள். இதில் நம்ம அங்கே என்ன நடக்குது, என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது அப்படின்ட்டு எல்லா ஆதாரபூர்வமாக நம்ம சொல்கிறது ரெடியாக இருக்குது. இதில் திமுக அல்லது திராவிட கட்சிகள் பல உருட்டுகளை அப்பப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்த ஒன்று. அது செய்தியாக வந்திருக்குது, எல்லா இதுலேயும் தெரியுது நம்மளுக்கு. பெரியாரை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னரே திராவிட கட்சியை சேர்ந்த வீரமணி அவர்கள் சொன்னாங்க, ஐநாவோட யுனெஸ்கோவோட அவார்டு அவங்க பெரியாருக்கு ஒரு இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய உருட்டாக உருட்டினாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், அதோட பின் கதை தெரியும். பிரான்ஸ்லேருந்து தமிழச்சி அதை போட்டு உடச்சி எல்லாமே என்னென்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு சொல்லி அதை சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது ஆஸ்திரேலிய நாட்டோட இது ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. கருணாநிதியோட புகைப்படம் போட்டு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணோன்னே அந்த இதுவும் எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்திய நாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டினா ஸ்டாம்ப்பு உங்கள் படத்தை வைத்து ஸ்டாம்ப் வெளியிடப்படும். அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் வெளியிட்டாங்க. அதை வைத்து இங்கே ஒரு உருட்டு விட்டுனாங்க. அதுக்கடுத்து ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய பழங்குடியினர் தலைவர்கள் திமுகவையும் அல்லது கலைஞரையும் பெருமையாக பேசக்கூடிய நிகழ்ச்சிகள் காட்டப்பட்டது. அதுக்கடுத்தது ஈழத்தமிழர்களுக்கு மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் டிஆர் பாலுவும் நியூயார்க்கே போனாங்க. இங்கே ஐநாவிட்ட கொண்டே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு போனாங்க. கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதோட புகைப்படங்கள்லாம் வெளியே வந்தது. அப்புறம் பார்த்தோம்னா ஐநா அலுவலகம் விடுமுறை நாளாக இருந்ததால் எப்படி போய் இவங்க யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த கேள்விகள் எழுந்தது. அந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அதுக்கு அடுத்தது போர் நிறுத்திட்டோம், 3 மணி நேரம் உண்ணாவிரதம் போரை நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதியை அறிவித்து போர் எந்த அளவுக்கு போய் எங்கே நிறுத்துன்னு சொல்லியோ முடிவுட்டுறது, இறுதிப்போரை முடிவுற்ற அளவுக்கு அது பண்ணி மொத்த மக்கள் தொகையும் அழிக்கப்பட்டார்கள் என்பது உலகம் அறிந்த செய்தி. இதில் தான் தமிழர்கள் மிக வெறுத்து போயிருக்காங்க. தமிழர்கள்னா உலகத் தமிழர்களை வெறுத்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ போய் ஜெர்மன் போனார். அதுக்கு அடுத்தது லண்டன் போயிருக்காரு. இப்போ லண்டன் போனதை பற்றி முழுமையாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. லண்டனில் எப்படி தமிழகத்தில் பல கோஷ்டிகள் இருக்குமோ திமுக இதில், அதே போல் அங்கேயும் கோஷ்டி இருக்குது. அந்த கோஷ்டிக்குள்ள நடக்கக்கூடிய போட்டிகள் இருக்கு பாருங்க, அதுதான் சுவாரஸ்யமாக நடக்குது. அதில் என்ன நடந்ததுன்னா, இங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதியோட திமுக எம்எல்ஏ ஏபி நந்தகுமார், அநேகமாக அவர் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும், அவருடைய ஒரு தூண்டுதல்னால அங்கே ஃபைசல் அப்படிங்கிற ஒருத்தர் அயலகத்துறையை பொறுப்பெடுத்து பார்த்து கொண்டிருந்தார், திமுகவின் அயலகத்துறை. அவர் சில நாட்களுக்கு முன்னால் அவர் வெளி துரத்தப்பட்டார். அது ஒரு கோஷ்டி இருக்காங்க. அவர் கூட முதல்ல இணைஞ்சு பணியாற்றி கொண்டிருந்த செந்தில்குமார், இவர் யாருன்னு கேட்டா அன்பில் பொய்யாமொழி இருக்காருல்ல, இன்னைக்கு அமைச்சராக, அவருடைய ஒரு எடுபிடி, ஒரு நண்பர், ஒரு க்ளோஸ், அதாவது திருச்சியை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு அந்த அயலகத்துறையை பொறுப்பாக பார்த்து கொண்டிருக்கார். ஸோ இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த போட்டியில் என்ன பண்ணாங்கன்னா, ஃபைசல் என்ன பண்ணுறாருன்னா, நான் செந்தில்குமாருக்கு மேலே நான் பண்ண போகிறேன், நம்மளோட முதல்வருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுகவின் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் பண்ண போகிறேன்னு சொல்லி அங்கே ஒரு திட்டத்தை உருவாக்குறார். என்னென்னு கேட்டால், ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டுகள் தோன்றியதை ஒட்டி
அங்கே வந்து பெரியார் படத்தை வைக்கிறது, அது திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கினாங்க. இங்கே இருந்தவங்கெல்லாம் அதை பெரிய அளவில் பார்த்துட்டு, ஓ பெரியாருக்கு இங்கிருந்து அவ்வளோ தூரம் கொண்டு வைக்கிறாங்களா அப்படின்ட்டு அதிசயப்பட்டாங்க. இதை குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாமல் இருந்ததுனால எல்லாம் அமைதியை காத்தாங்க. சிலர் வந்து அதை பற்றி எழுதினாங்க, அப்படி இருக்காது இப்படி இருக்காது, இது பல உருட்டுகள் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அதே போல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கும் இந்த செய்திகள் வந்தது, இது என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை வைத்து நம்ம வந்து என்ன நடந்திருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. அங்கே என்ன நடந்ததோ அந்த யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் எந்த ரூமில் நடந்ததோ அங்கே வந்து பல அரங்குகள் இருக்குது. அந்த அரங்குகளில் ஒரு அரங்கை 2100 பவுண்டு, அதாவது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள அந்த 2 நாளைக்கு செமினார் நடத்துறதுக்காக எடுக்கிறாங்க இவங்க. அங்கே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஆஃப் இட்ஸ் லெகசி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கூட்டத்தை ஒரு இது ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே காலை டிஃபனு, மதிய உணவு, மாலை டிஃபனு எல்லாம் கொடுத்து 2 நாட்களுக்கு நடத்தப்படுகிறது. யாருனால? இந்த ஃபைசல்னால. ஃபைசல் யாருன்னு கேட்டால் நந்தகுமாரோட ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறவர். ஸோ இதைய நல்ல பேர் எடுக்கணுங்கிற வேண்டி அவரு தான் வந்து இதைய பெரிய அளவில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறார். இதே ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளோட பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு லெக்சர் பண்ணார். அது இதே போல தான், அதுவும் பணம் கொடுக்கப்பட்டு ஒரு அமர்த்தப்பட்டு அங்கே ஒரு லெக்சர் ஏற்பாடு பண்ணப்பட்டு அந்த லெக்சர் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மட்டும் அந்த வாடகை எடுத்து அது கொடுத்து நடத்துனாங்க. இப்போ இவங்க வந்து 2 நாளைக்கு எடுத்து நடத்தி இதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இவங்களுக்குள்ளார திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் இருக்கக்கூடிய அந்த அவையில், அப்புறம் மாணவர்கள், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு வந்து வைத்து கூட்டத்தை காண்பித்து ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இது கூட்டத்தை இது பெரியார் படத்தை திறக்கிற மாதிரியும் அவர்களுக்கு பெரிய மரியாதை செய்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த திமுக மாடலின் நினைப்பாக இருக்கிறது. இது இப்போ வெட்ட வெளிச்சமாயிருச்சு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இப்படி தொடர்ந்து பொய்களை மாறி மாறி இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வது? நம்ம ஸ்டாலினோட போய் இருக்கவங்க மிக முக்கியமான நபர்கள். உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன் அவர் கூட இருக்காரு. ஐபிஎஸ் படிச்சுட்டு அவர் வந்து தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை தலைவராக இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இவர்கள் கூட இருந்து இவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லையே அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக நம்மளுக்கு இருக்கிறது. அவர்கள் வந்து இதற்கு துணை போறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த துக்கத்தை, சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இதோட 4ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த 2 நிகழ்ச்சி நடந்ததா? இதே அந்த 5ஆம் தேதி அங்கே வந்து SOAS அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது SOAS யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், அது வந்து மத்திய லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். 1914 இருந்திருக்கு, அது மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் இருக்கை வரணும்னு ஒரு இது கட்டி அதோடைய முக்கியமான ஆட்கள் வந்து அதனுடைய பாடுபட்டாங்க. பல ஆண்டுகளாக பாடுபட்டாங்க. சென்ற ஆட்சி இருக்கும் பொழுதும் கூட அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அந்த சேர் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டவங்களோட நம்மளும் அதோட கலந்துக்கிட்டு அதற்கான முயற்சிகள் எடுத்தோம். ஆனால் அது நிறைவேறல. ஆனால் இப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு இன்னைக்கு போகிறார். இன்னைக்கு போய் நம்ம முதல்வர் வந்து அதற்கு மாலை அணிவித்து அங்கே ஒரு சிறு உரையை ஆற்றுவார் அங்கே இருக்க மக்களிடத்தில். ஸோ இதுக்கு அடுத்தது நாளைக்கு செப்டம்பர் 6 அங்கே த பெனின்சுலா அப்படிங்கிற 5 நட்சத்திர விடுதி, உணவு 5 நட்சத்திர ஹோட்டல், பெரிய ஹோட்டல், அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டம் நடக்குது. காலை 9:30 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 11:30 மணி வரைக்கும் கூட்டம் நடக்குது. அது நடத்துகிறவர் வந்து நான் ரெசிடென்ட் வெல்ஃபேர் போர்டோட
தலைவர்கள் தான் தலைவராக இருக்கக்கூடிய சிவசேனாதிபதி அவர் தான் நடத்துகிறாரு. ஆனால் அவர் முன்னின்று நடத்தலை. அதற்கு பின்புலமாக லண்டனில் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேர்ல்டு தமிழ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை வைத்து கொண்டு இருக்கிற ஜேக்கப் ரவிபாலன் அப்படிங்கிறவரோட பின்புலத்தோட இது நடக்குது இந்த நிகழ்ச்சி. அவர் யாருன்னு கேட்டால் வருஷத்துக்கு 2 அல்லது 3 அவார்டு லண்டனில் இருக்கக்கூடிய எம்பிஸ் இருக்காங்க பாருங்க, அவர்களை யார் நல்லா மக்களுக்காக சேவை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அவார்டு கொடுத்து கொண்டு அவர்களுடைய தயவினால் அவர்களுடைய உதவியினால் பல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த ஜேக்கப் ரவிபாலன். இவருக்கு இங்கிருந்து பின்புலமாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படின்னு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய எமது நண்பர் தான் அவர் வந்து அட்வொகேட் சம்பத். அவர் வந்து ஆண்டுதோறும் ஒரு விழா நடத்தி கொண்டிருக்காரு. இப்போ கூட அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் அடுத்த வர்ற மாதங்களில் அங்கே ஒரு பெரிய அளவில் அந்த மாநாட்டுக்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கார். இவர்களுடைய துணைகளோடு தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது. சரி, இது எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து முதலீட்டை கொண்டு வரும், இது வெற்றி பெறுமா, முதல்வருடைய இந்த பயணம் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு பயன் தரும், எந்த அளவுக்கு முதலீடை ஈட்டு தரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஏன்னா பழைய கதை, முதல்ல ஒரு தடவை போயிட்டு வந்து அதில் என்ன வந்தது ஏது வந்தது அப்படிங்கிறது அதே வந்து இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதோட துணுக்கு செய்தியாக நம்ம ஒன்று சொல்கிறோம். முதல்வர் போடார் பாருங்க, ஜெர்மனிக்கும் லண்டனில் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கார். இங்கே வந்து கிட்டத்தட்ட முதல்வர் போகிறதுக்கு ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடியே சபரீசன் போயிடுறார். சபரீசன் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளோட முதல்வருடைய மருமகன். அவர் அங்கே போயிடுறாரு. அவர் வந்து அங்கே பிஸ்னஸில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய உயர் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் சந்தித்து அதை வந்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்காருங்கிற செய்தி கிடைக்குது. இப்போ வந்து அவர் இந்த லண்டனில் போன இதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாராய ஆலையை விலை பேசி வாங்கி விட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒயின் வைக்கிறதுக்கான திராட்சை தோட்டங்கள் அங்கே வாங்கப்பட்டது. இவர்கள் புதிய பிராண்டில், ஃபாரின் பிராண்டிலே வந்து சாராய ஆலைகளை அமைத்து அங்கிருந்து ஐரோப்பா முழுவதுக்கும் சப்ளை செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் இந்த முறை நடக்கிறதாக இது சின்ன துணுக்கு செய்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இன்னும் செய்திகள் நிறைய வரும், இது ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஆனால் தமிழகத்திற்கு இதனால் ஏதாவது நன்மை கிடைக்குமா என்பதை மட்டும்தான் நம்மளை போன்ற நம்ம வந்து ஒரு தமிழ் மேலே பற்றும் தமிழ் மேல் ஆர்வம் இல்லை, நாம் வந்து இதை பற்றி நினைக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இதை பற்றிய செய்திகள் வரும்பொழுது நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.